விடிஞ்சு எந்நேரம் ஆயிடுச்சு. குடும்பத்துல உள்ள ஒரு பொம்பளை அண்ணன் எந்திரிச்சு வந்திருக்காளாண்டுவாரு. வேலை வச்சு எந்நேரம் பாக்குறது, சோறு தண்ணி எந்நேரம் ஆக்குறது, சாப்பிட்ட பண்டவத்தனம் பூரா அப்படியே கிடக்கு. இன்னும் எந்திரிச்சு வந்திருக்காளாண்டுவாரு. ஏமா இதுதான் நீ எந்திரிச்சு வர நேரமா? அத்த நைட்டு நான் தூங்க நேரம் ஆயிடுச்சு அத்த. பாப்பா தூங்கவே இல்ல, அவளை தூங்க வச்சுட்டு அப்புறம் லேட்டா தான் தூங்குனேன். நீதான் 60 பிள்ளை பத்திருக்க, நாங்கெல்லாம் பிள்ளை ஊத்தி வைக்கல. நான் உட்காந்துருந்து பிள்ளைய வச்சிருந்து உனக்கு பிள்ளை ஒரு சாக்கு, அத வேணும் சாக்கு சொல்லி வர. ஏமா அவள் திட்டே இருக்காவல? பின்ன என்னடா குடும்பத்தான பிள்ளை வெள்ளனா எந்திரிச்சு வர்றது வேலை வச்சு வைக்கிறதுக்கா? ஏமா நானே வேலை வந்து அசதியில வந்து நானும் ரொம்ப தூங்கிட்டேன். இந்த சின்ன பிள்ளை நைட்டு பூரா அழுதுட்டு வந்தோம்ப்பா. அவ தூங்குறதுக்கு நைட் 3 மணி ஆயிடுச்சு. அதனாலதான் அசதியா தூக்கிட்டு. 2 பேரும் பிள்ளையவே காரணம் சொல்லிக்கிட்டே வாங்கடா. ஏமா அவ என்னதான் இருந்தாலும் அவனுக்கு கூட வந்து வேலை பார்த்தாலும் இருக்கா. அவளை எப்ப பார்த்தா குறைச்சிட்டே இருக்காதம்மா. சரி விடுங்க மாமா. அத்த இனிமே நான் நேரத்தோட எந்திரிச்சு வந்துடுறேன் அத்த. ஏமா அவ அப்படியே தூணாலும் எத்தனை வந்து தூங்க போறா. இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போய் தட்டிட்டாமா. அப்புறம் ஊடம்பட உனக்க உத்தா சேர்க்க போறா. உனக்கு எதாவது வேணா அவதான் பாக்கணும். இங்க வருமா, அவளை பெத்த மாமாரி பாரு, அவளுடைய தாய் மாதிரி பாத்துக்கோ.